நீலகிரி மாவட்டம் குந்தலாடி பகுதியில் சட்டவிரோத காப்பகத்தில் இருந்து 13 மனநோயாளிகள் மீட்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். அந்த காப்பகத்தின் முழு விவரங்கள் என்ன? மேலும் அந்த 13 பேரும் தற்பொழுது எங்கு இருக்கிறார்கள்? அவர்கள் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட குந்தலாடி லவ் ஷேர் என்ற மனநிலை பாதிக்கப்பட்ட முதியவர்களின் இல்லத்தை அந்த பகுதியை சேர்ந்த அகஸ்டின் என்பவர் நடத்தி வந்தார். தொடர்ந்து பல வருடமாக இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து ரீதியாக பணம் பெற்று வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பெயரில் கூடலூர் வருவாய் கூட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையிலான அனைத்து துறை அதிகாரிகள் இன்று அதிரடி மேற்கொண்டனர். இதில் அந்த முதியோர் இல்லத்தில் எந்த வசதியும் இல்லாமல் 13 மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அவர்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார்கள், எப்பொழுது வந்தார்கள் என்பது கூட ஆவணங்கள் இல்லை. மேலும் அரசு சார்பாக எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒருவேளை அவர்கள் இறக்கும் பட்சத்தில் அந்த இல்லத்தின் உரிமையாளர் நிலத்திலேயே யாருக்கும் தெரியாமல் அடக்கம் செய்வதையும் அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து 13 பேரை தற்போது அதிகாரிகள் மீட்டுள்ள நிலையில் இவர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த அமைப்புகள் பணம் பெற்றார்கள் என்பது பற்றியும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் முதியோர் இல்லம் என்ற பெயரில் அடைத்து வைத்து பாதிப்படைந்து 13 பேரை மீட்டுள்ள அதிகாரிகள் அவர்கள் கோவையில் உள்ள அரசு அங்கீகார முதியோர் இல்லத்தில் கொண்டு செல்வதற்கான பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது அதன் உரிமையாளராக கேரளாவில் தங்கியுள்ள நிலையை அவரை அழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வதற்கு காவல்துறையினரும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.